வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மாடி தோட்டத்தில் எலுமிச்சம்பழ செடி வச்சுருந்தோம். அதில் வந்து நிறைய எலுமிச்சங்காய் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 காய் இருக்கும். ஸோ எல்லாமே எல்லோவாக நல்லா பழுத்துருச்சு. இதெல்லாம் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண போகிறோம். இது ரொம்ப அழகாக பாருங்கள், அந்த கலர் எவ்வளோ ஒரு எல்லோயிஷாக சூப்பராக இருந்தது. வாசனை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காயும் நிறைய வந்து பிடிச்சிருக்கு இந்த சின்ன செடியில். இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர் தான் இருக்கும் செடி வச்சு. காய் அதுக்குள்ளேயே இந்த காய் வந்து பூ வச்சு ஒரு 3 மந்தில் இவ்வளோ பெரிய காய் ஆயிடுச்சு. காயுமே நல்லா ஹெல்த்தியாக நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நார்மலாக மண்ணில் என்ன தண்ணி விடுறது அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். இது பூ வைக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் கொஞ்சம் இந்த காய்கறி கழிவு இது எல்லாத்தையுமே நான் வந்து கொஞ்சம் சேகரித்து அதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி லிக்விடாக ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போட்டோன்னா இது வந்து என்னென்னா இந்த மாதிரி எல்லாம் டஸ்ட்டு மாதிரி இதாகிடுது. அது உரிய சத்து கிடைக்காது. ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே அரைச்சி கூழ் மாதிரி அதில் அது வந்து தண்ணியாக வந்து விட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் வந்து அந்த காய் கொஞ்சம் நமக்கு ஹெல்த்தியாக இவ்வளோ காய் வந்து கிடச்சிது. இது மேலே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த முட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு முட்டையோட தோல் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் டீ டெக்காஷன் இது எல்லாத்தையும் சேகரித்து அதையும் நல்லா நான் அரைச்சிட்டு இந்த மண் கொஞ்சம் நோண்டிட்டு அதுக்குள்ளே போட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருந்தோன்னா அதுவும் நல்லா ஹெல்த்தியாக வந்து நமக்கு காய் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த காய் எல்லாத்தையுமே நான் வந்து பறித்து எடுத்துக்கிறேன். ஒரு 30 காய்கிட்ட வந்துடுச்சு. குட்டி குட்டியாக இன்னும் பச்சை காயும் ஒரு 10 காய்கிட்ட இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அந்த எல்லோவானதை மட்டும் நான் எல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பூவும் வந்து நிறைய இப்போ வந்து வச்சுருக்கு. நான் இது இன்னும் கூட கொஞ்சம் பெரிய தொட்டியில் வந்து மாற்றிட்டு இது கொஞ்சம் மண் போட்டு இது கொஞ்சம் சரி பண்ணணும். நான் இதை ஆக்சுவலாக கீழே வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு காயை பறிச்சுக்கிட்டேன். இந்த செடி வந்து நாட்டு எலுமிச்சையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஈல்டு வராது. ஸோ இது வந்து ஹைப்ரிடு. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எலுமிச்சை செடி வந்து பார்த்து நான் ஆர்டர் பண்ணி நான் இதில் வந்து வச்சு தான் வளர்த்தேன். 1.5 இயர்ஸில் எனக்கு வந்து இது வந்து நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய காயும் கொடுக்குது. நிறைய கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.